أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இன்றைய நாள்களில் சமூக ஊடகத்தின் பலன் இருக்கின்ற, அதிலிருந்து பயன்பெறப்படுகின்ற அதே வேளையில் வேதனை தரும் சில விஷயங்களும் அதில் இருக்கின்றன. தற்காலத்தில் எதிரிகள் இதிலிருந்து பயனடைந்தவாறே அஹ்மதியா ஜமாத்துக்கு எதிராக எல்லை கடந்த அபத்தமான பேச்சுக்களை பேசுகிறார்கள். ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீ அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக எப்படிப்பட்ட பொய்களையும் அசுத்தங்களையும் பிதற்றுகிறார்கள் என்றால் அவற்றை கேட்பதனால் அஹ்மதியின் மனம் நொந்து போகிறது. பிறகு எதிர் நடவடிக்கையாக சில அஹ்மதிகளும் இவற்றிற்கு தவறான விதத்தில் பதில் கொடுத்து விடுகிறார்கள். அவர்களுடைய நியத் தூய்மையானதாக இருந்தாலுமே சிலவேளை தவறான பொருள் சூட்ட முடிந்த சொற்கள் வந்துவிடுகின்றன. இது நம்முடைய வழிமுறை அல்ல. இதிலிருந்து ஓர் அஹ்மதி தவிர்ந்திருக்க வேண்டும். தவறான சொற்களை பயன்படுத்துவதோ அல்லது ஏதாவது ஒரு வகையில் யாரையாவது இழிவுபடுத்துவதற்கு காரணமாக அமைகின்ற அத்தகைய சொற்களை அறியாமையில் நம்முடைய நாவில் கொண்டு வருவதோ நம்முடைய பணி கிடையாது. பிறகு அதிலிருந்து பயனடைந்தவாறு எதிரிகள் நாம் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லது சஹாபா பெருமக்களை ரிஸ்வானுல்லாஹி அலைஹிம் அஜ்மஈன் இழிவுபடுத்தக்கூடியவர்கள் என்று கூறிக்கொண்டே இருப்பதற்கு நாம் வழிவகுத்துவிடக்கூடாது. நவுதுபில்லாஹ். ஆனால் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபா பெருமக்களுக்கும் நம்முடைய உள்ளங்களில் இருக்கின்ற உயர் படித்தரத்தின் கோடியில் ஒரு பங்கு கூட அந்த மக்களிடம் புரிதலும் உணர்தலும் இல்லை. நம்முடைய அனைத்தும் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அர்ப்பணம். அன்னார்தான் அல்லாஹுக்கு அன்பிற்குரியவரும் இறுதி நபியுமான அந்த ஹாத்தமுல் அம்பியா ஆவார்கள். அன்னாருடைய தோழர்களை, சஹாபா பெருமக்களை பற்றியோ ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீ அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எண்ணற்ற இடங்களில் எந்த சொற்களை எடுத்து கூறியுள்ளார்கள் என்றால், எந்த விஷயங்களை கூறியுள்ளார்கள் என்றால் அவை நம் எதிரிகள் பேசுபவற்றில் உள்ள அவர்களின் சிந்தனைக்கும் அப்பாற்பட்டவையாகும். எனவே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர் படித்தரம் மட்டுமே நம்முடைய உள்ளங்களில் இல்லை. இதுவோ இருக்கத்தான் செய்கிறது. இதுவரையோ எவரும் சென்றடையவே முடியாது. அன்னாருடைய சஹாபா பெருமக்களுக்கும் நம்முடைய உள்ளங்களில் பெரும் உயர் படித்தரம் உள்ளது. ஒவ்வொரு அஹ்மதியும் இந்த விஷயத்தை முன்னிறுத்த வேண்டும். தவறான தாக்கம் உருவாகின்ற அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் தவறான தாக்கம் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கின்ற இத்தகைய விஷயங்களை பேசுவதை விட்டும் ஒவ்வொரு அஹ்மதியும் தவிர்ந்திருக்க வேண்டும். அஹ்மதிகள் சிலர் இந்த பதிலை கொடுத்து நாம் பெரும் தன்மானத்தை வெளிப்படுத்தியிருக்கிறோம் என்று நினைக்கிறார்கள். அவர்களிடம் கேட்கும்போது இதுவே அவர்களுடைய பதிலாக இருக்கிறது. ஆனால் இந்த பெயருக்கு தன்மானம் அறிவீனமாகும். ஒருவர் அகமதியாக இருந்து கொண்டு எந்த வகையிலாவது தவறான பொருள் வருகின்ற விஷயங்களை பேசுகிறார் என்றால் அவர்
ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஜமாத்துக்கும் அவப்பெயர் ஏற்படுத்துபவராக இருக்கிறார். ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் பொறுமை காக்க வேண்டும், எப்பொழுதும் பொறுமையை வெளிப்படுத்த வேண்டும். அன்னார் ஓரிடத்தில் இவ்வாறு கூறினார்கள், இவர்கள் என்னை ஏசுகிறார்கள், ஆனால் நான் அவர்களின் ஏச்சுக்களை பொருட்படுத்துவதில்லை, அவர்கள் மீது பரிதாபம் கொள்வதும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் அந்த இடத்தை விட்டும் உதவியற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். அவர்கள் ஏசி பேசாமல் அவர்களால் தங்களுடைய இந்த ஆதரவற்ற நிலையை, இயலாமையை மறைக்க முடியாது. அவர்கள் கீழ்த்தரமான தரக்குறைவான ஆயுதத்தை பயன்படுத்துகிறார்கள். ஏனெனில் அவர்களிடம் எந்த சான்றும் இல்லை, எந்த பதிலும் இல்லை. எனவே இந்த மக்கள் ஏசி பேச மட்டும் நினைக்கிறார்கள். அன்னார் கூறுகிறார்கள், இவர்கள் காஃபிர் ஃபத்வாக்கள் கொடுக்கட்டும், பொய்யான வழக்குகள் தொடரட்டும், பல்வேறு வகையான இட்டுக்கட்டுதலும் அவதூறும் கூறட்டும். இவர்கள் தங்களுடைய அனைத்து ஆற்றல்களையும் செயலாற்றச் செய்து என்னை எதிர்க்கட்டும், பிறகு பார்க்கட்டும் இறுதி தீர்ப்பு யாருக்கு சாதகமாக இருக்கிறது என்று. நீங்கள் என்ன முயற்சி செய்ய வேண்டுமோ செய்து கொள்ளுங்கள், ஆனால் அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான். இறுதி தீர்ப்போ யாருக்கு சாதகமாக இருக்கிறது என்பது தென்பட்டுவிடும். அன்னார் கூறினார்கள், நான் அவர்களின் ஏச்சுக்களை பொருட்படுத்தினால் இறைவன் என்னிடம் ஒப்படைத்த அசல் பணி இருந்துவிடும். எனவே அவர்களின் ஏச்சுக்களை பொருட்படுத்தாத அதே வேளையில் நான் எனது ஜமாத்திற்கு கூறும் அறிவுரை என்னவென்றால், அவர்கள் அந்த மக்களுடைய ஏச்சுக்களை கேட்டு பொறுத்து கொள்வது அவர்களுக்கு பொருத்தமானதாகும். அவர்கள் ஒருபோதும் ஏச்சு பேச்சுக்கு ஏசி பேசி பதில் கூறக்கூடாது. ஏனெனில் இவ்வாறு பறக்கச் சென்று கொண்டே இருக்கிறது. அவர்கள் பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மையின் முன்மாதிரியை வெளிப்படுத்த வேண்டும், தம்முடைய நல்லொழுக்கத்தை காட்ட வேண்டும். நிச்சயமாக நினைவில் கொள்ளுங்கள், அறிவுக்கும் ஆவேசத்துக்கும் பயங்கரமான பகைமை உள்ளது. ஆவேசமும் கோபமும் வரும்போது அறிவு நிலை பெற்றிருக்க முடியாது. ஆனால் எவர் பொறுமை காத்து சகிப்புத்தன்மைக்கான முன்மாதிரியை காட்டுகிறாரோ அவருக்கு ஓர் ஒளி வழங்கப்படுகிறது. அதன் மூலம் அவரது அறிவு மற்றும் சிந்தனையின் ஆற்றல்களில் ஒரு புதிய வெளிச்சம் பிறக்கிறது. பிறகு அந்த ஒளியிலிருந்து ஒளி பிறக்கிறது. சினமும் ஆவேசமும் கொள்ளும் நிலையில் உள்ளமும் மூளையும் இருளடைந்து விடுகின்றன. எனவே இருளிலிருந்து இருள் பிறக்கிறது. எனவே இது எப்பொழுதும் நினைவில் வைக்க வேண்டிய பாடமாகும். மேலும் சில மக்கள் தாமே தம்மை அறிஞர்களாக கருதி கொண்டு சமூக ஊடகத்தில் பதில் கூற துவங்கிவிடுகிறார்கள். அஹ்மதி அல்லாதவர்களின், பெயருக்கு ஆலிம்களான மக்களின், ஆட்சேபனை செய்பவர்களின் ஆட்சேபனைகளுக்கு பதில் கூற துவங்கிவிடுகிறார்கள். அவர்கள் இதிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். பதில்கள் தேட வேண்டுமென்றால் ஜமாத்தின் ஆலிம்களிடம், ஜமாத்தின் இலக்கியங்களில் ஆழமான அறிவு கொண்டவர்களிடம் கேட்க வேண்டும். மேலும் அதற்கு எப்படி பதிலளிக்க வேண்டுமென்றால் அவை உண்மையிலேயே உறுதியானவையாக இருக்க வேண்டும். அந்த மக்களுடைய சான்றுகளை, அவர்களுடைய குற்றச்சாட்டுகளை தகர்க்கக்கூடியவையாக இருக்க வேண்டும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் போதனைப்படி அது உண்மையில் சரியான இஸ்லாமிய போதனையாகும். அதன்படி அமல் செய்ய வேண்டும். இல்லையென்றால் நீங்களெல்லாம் ஜமாத்தில் இருந்து கொண்டு பிறகு ஜமாத்துக்கு அவப்பெயர் ஏற்படுத்துபவர்களாவீர்கள். அல்லாஹ் நம்மை தீயவர்களின் தீங்கிலிருந்து பாதுகாப்பானாக. பொய்யான தன்மானத்தை காட்டுகின்ற, சிலவேளை தேவையில்லாமல் சில சொற்களை பயன்படுத்தி குழப்பத்தையும் சச்சரவையும் பரப்புவதற்கு காரணமாக அமைகின்ற மக்களுக்கும் அறிவை வழங்குவானாக. நாம் சமூக ஊடகத்தில் அந்த பதில்களை வழங்குவதற்கு பதிலாக அல்லாஹுக்கு முன் குனிந்தால், நம்முடைய தொழுகைகளை நிறுத்தி நிதானமாக நிறைவேற்றினால், அல்லாஹ்வின் தன்மானம் விரைவாக பொங்கி எழுகின்ற வகையிலான வேதனையை நம்முடைய சஜிதாக்களில் உருவாக்கினால், பிறகு இந்த மக்கள் தாம் பதில் கூறுவதனால் பெற விரும்புகின்ற அந்த விளைவுகளை விட சிறந்த விளைவுகளை நம்மால் மிக விரைவாக பெற முடியும். எனவே அஹ்மது இப்படி கூறிவிட்டார், அப்படி கூறிவிட்டார் என்ற தேவையில்லாத வாய்ப்பை எதிரிகளுக்கு தருகின்ற அத்தகைய விஷயங்களை ஒருபோதும் பேசக்கூடாது. ஒவ்வொரு அஹ்மதியும் இந்த விஷயத்தை விட்டு தவிர்த்திருக்க வேண்டும். நம்முடைய நல்லொழுக்கங்கள் மிகவும் உயர்வானவையாகவும் மேலானவையாகவும் இருக்க வேண்டும். எவருடைய நல்லொழுக்கங்கள் உயர்ந்தவை இல்லையோ அவர் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பையத் செய்ததற்கான உரிமையை நிறைவேற்றவில்லை. எனவே நாம் நம்மை ஆய்வு செய்ய வேண்டும். ஒவ்வொருவரும் தம்மை ஆய்வு செய்திருங்கள், சிந்தியுங்கள். தவறான வகை பதில்கள் அளிப்பதற்கு பதிலாக
துவாக்களின் பக்கம் கவனம் செலுத்துங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்கான நல்வாய்ப்பு வழங்குவானாக. எதிரிகளின் தீங்கினை அவர்கள் மீதே திருப்பி விடுவானாக. அதிலிருந்து நம்மை காப்பாற்றுவானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.